பொதுவா அந்த விட்டமின் சி சுண்ணாம்புச்சத்தெல்லாம் எலுமிச்சம்பழத்துல அதிகம்யா. சுண்ணாம்புச்சத்து இருக்கிறதுனாலதான் இந்த பல்லு எலும்புகளுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் அவ்வளவு வலுவுல. அதே மாதிரி இந்த மாத விளக்கு நேரத்துலலாம் பொம்பளை ஆளுகளுக்கு எலுமிச்சம்பழ சாறு கொடுத்தா வலி அப்படி குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்துக்கு லிவர் டானிக் அப்படின்னு பேர் இருக்கு அந்த சாருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு இங்க கல்லீரலை சுத்தப்படுத்தி அதோடைய பயன்பாட்டை அதிகப்படுத்துதான். அதனாலதான் அந்த பேர் வருது. இப்ப ஏற்கனவே ரத்தத்தை சுத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால என்ன பண்ணுது, இந்த தோலையெல்லாம் மினுமினுப்பாக்கி விட்டுதாம்யா. இந்த எந்த விதமான சரும பிரச்சனமும் இல்லாம தோலை வந்து பளபளப்பாக்குறதுல எலுமிச்சம்பழத்துக்கு அப்படி ஒரு பங்கு இருக்கு. எலுமிச்சை சாறு உடம்ப குறைக்கிறதுக்கு அவ்வளவு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட அது எப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடல் உப்பினால் உப்பிய உடம்பு எலுமிச்சை சாறு அறந்த கட்டழகு மேனியாகும் அப்படின்னு சொல்றாங்கயா. கட்டழகு உடம்பா? தம்பி தம்பி கனவுணவுக்கு போயிடாதீங்க. டான்ஸ் ஆனா பார்க்க முடியாதுப்பா. சாரிண்ணா இவ்வளவு